Hi everyone, இந்த வீடியோவில் சிக்ஃப்ரெட் சசூன் எழுதின எ சபால்டன் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சிக்ஃப்ரெட் லொரைன் சசூன் இவர் வந்து 8 செப்டம்பர் 1886 1 செப்டம்பர் 1967 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் வார் போயட், ரைட்டர், அப்புறம் சோல்ஜரும் கூட. இவர் வந்து வேர்ல்ட் வார் 1 அந்த டைமில் நிறைய போய்ட்ஸ் இருந்தாங்கங்க. அந்த போய்ட்ஸ் நிறைய லிஸ்ட் ஆஃப் போய்ட்ஸ் இருந்தாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் போய்ட்ஸில் இவர் ஒரு முக்கியமான போய்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வாரை பற்றின இம்பேக்ட், வாரில் இருக்கிற அந்த ஹாரர் இதெல்லாமே கொஞ்சம் சட்டையரிக்கலாகவும் அதே மாதிரி அந்த பேட்ரியாட்டிசம் ஸ்பிரிட்டும் இருக்கிற மாதிரி எழுதியிருப்பார் நம்ம சசூன். சரி வாங்க இந்த போயம் லைக் எ சபால்டன் அப்படிங்கிற இந்த போயத்தை பற்றி பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, வார் டைமில், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைமில் சிக்ஃப்ரெட் சசூன் வந்து வில்ஃப்ரெட் ஓவன் அவருமே ஒரு இங்கிலீஷ் போயட் அஸ் வெல் அஸ் சோல்ஜர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில். ஸோ இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம சசூனுக்கு கிடச்சிருக்கு. சரி வாங்க இந்த போயத்துடைய சம்மரி இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான போயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது போய்ட்டுக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போது அவர் ஆஃபீஸராக இருக்கார். அதை தான் சபால்டன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவர் சபார்டினேட் மாதிரி ஒரு ஒர்க் பண்ண போகிறார். அவர்கிட்ட வார் டைமில் நம்ம போய்ட் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் பொழுது அவருடைய மைண்ட் அவருடைய சைல்ட்ஹுட் டேஸில் அதே ஃப்ரெண்டோட அவர் கிரிக்கெட் விளையாண்ட ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அவர் வந்து அவர் சைல்ட்ஹுட் டேஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாகவும் அது வந்து ஒரு ப்ளஷரபிள் டேஸ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். பட் அப்போது என் ஃப்ரெண்டு கூடலாம் நான் கிரிக்கெட்லாம் விளையாடுவேன். அப்போ வந்து நம்ம இப்போ சபால்டனாக இருக்கார் இல்லையா, சபால்டன் அப்படிங்கிற வேர்டு இங்கே எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அவர் ஆஃபீஸர் ரேஞ்சை ரெஃபர் பண்ணுதுங்க. அந்த வாரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், சரிதானா? ஸோ அப்போல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இப்போ இருக்கார் இல்லையா, ஆஃபீஸராக இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்கோர் எடுக்கிறதுக்காக நிறைய மேக்ஸிமம் ரன் எடுப்பார். அந்த பிட்ச்லலாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவார். ஸோ அந்த விஷயத்தை அவங்க நினச்சி பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்போது இது வந்து சைல்ட்ஹுட் டேஸில் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வாரில் தான், அதுவும் வாரில் அந்த தங்கி இருக்கிற ஒரு இடங்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டகை மாதிரி போட்டு ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க தங்குறாங்க. ரொம்ப கஷ்டமான இடங்களில் தான் தங்குறாங்க. அதில் இருக்கிற எலிகள் கூட போட்டி போடுற மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரென்ச்சஸில் ஃபுல்லாக ரேட்டு தான் இருக்குது. பட் அந்த ரேட் கூட காம்படிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த ரேட் கூட தான் தூங்குற மாதிரி இருக்குது. நைட் டைம்லாம் தூங்குறாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே ரேட் வந்து தூங்கிக்குமா, ரேட் டார்ச்சர் ரொம்ப இருக்குது பாருங்கள். அதுக்கு மத்தியில் தான் சோல்ஜர்ஸ்லாம் தூங்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சசூன் வந்து சொல்கிறாரு இந்த போயம் மூலிமா. ஸோ இந்த போயத்தில் மூலிமா வேர்ல்ட் வார் 1 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஹாரிஃபிக் தான். ஏன்னா கண்டிப்பாக அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு டெத்து வரப்போகுது. டெத்துங்கிறது ரொம்ப ஃபார் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப தூரம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒன்று அந்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் கூட போரிடுற நேரம் மூலியமாக இறந்து போகலாம். அல்லது இங்கே பாருங்கள் ரேட் கூடலாம் இருந்தால் பார்த்தீங்களா, அது ஒரு பிளேக் டிசீஸை கொண்டு வந்து விடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவங்க லைஃபே அன்சர்டைன் அப்படிங்கிற விஷயத்தில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இந்த போயம் சொல்லுது. ஸோ மிக்சர் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த போயம். ஏன்னா ஜாயும் சொல்லுது, அந்த சைல்ட்ஹுட் டேஸில் இருந்த அந்த ஹாப்பி ஃபீலிங்ஸையும் சொல்கிறாங்க, அதே மாதிரி சாரோஸையும் சொல்கிறாங்க. மெயினாக தன்னுடைய ஃப்ரெண்டை எப்படி இருந்தான் சைல்ட்ஹுட் டேஸில், இப்போ வந்து ஒரு சபால்டனாக எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த போயம் வந்து நம்ம சிக்ஃப்ரெட் சசூன் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தன்னுடைய ஜூனியர் மிலிட்ரி ஆஃபீஸர், அதாவது சபால்டன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாருடைய இம்பேக்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோல்ஜருடைய லைஃப்பில் எவ்வளோ தூரம் இருக்குது, அதே மாதிரி அவங்க அவங்களோட யங் டேஸ் வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹோப்ஸ் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். அந்த வார் வந்து அந்த யங் சோல்ஜருடைய ஹோப்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருது அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. சரி வாங்க இந்த போயத்துடைய பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சைல்ட்ஹுட் டேஸ், அவங்களுடைய சம்மர் டேஸ் அதெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த போயம் சபால்டன்கிறதே சிக்ஃப்ரெட் சசூன் அப்புறம் ராபர்ட் கிரேவ்ஸ் இவங்களுடைய ஃப்ரெண்டான டேவிட் கூத்பர்ட் வில்லியம்ஸ், ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் இந்த போயம் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா அது கூட இந்த போயம் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில்லியம்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, த டேவிட் கூத்பர்ட் வில்லியம், இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஸ்னிப்பரால்
இந்த போயம் பப்ளிஷ் ஆனால் 1 வீக்கில் அவர் இறந்துருப்பார். ஸோ அப்போது நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போயம் இந்த சபால்டன்கிற வேர்டு வந்து சிக்ஃப்ரெட் சசூன் வந்து அவருடைய ஃப்ரெண்டான டேவிட் கூத்பர்ட் வில்லியம்ஸ் கூட இருக்கிற கான்வர்சேஷன் மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கூட வார் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது டேவிட் கூத்பர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ 2 பர்சனுக்கு உண்டான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ராக்கன் சானட்டில் எழுதப்பட்டிருக்கு. 2 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஆக்டெட் அப்படின்னா 8 லைன்ஸ், அப்புறம் சிஸ்டெட்ங்கிற 6 லைன்ஸ். இதனோட பெட்ராக்கன் சானட்டில் எழுதப்பட்டாலும் இதனோட ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரியன் சானட்டோட ரைம் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சபால்டன் அப்படிங்கிற வேர்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஆஃபீஸர், பிரிட்டிஷ் ஆர்மியில் அந்த கேப்டன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கீழே உள்ளது. அதாவது கேப்டன்கிறது ஃபஸ்ட்டு ஆர்மியை பொறுத்தல, அதுக்கு அந்த ரேங்க்குக்கு கீழே இருக்கிறத சபால்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சபார்டினேட் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ இந்த போயத்தோடைய ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சபால்டனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், நல்லா ஸ்மைல் பண்ணுவான், நல்ல குட் குவாலிட்டி உடையவன், ரொம்ப அன்பானவன், ரொம்ப பிரைட்டான ஸ்மைல் கொண்டவன் தான் என்னுடைய சபால்டன். அவனுடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே வாரில் வந்து அவன் வேறு மாதிரி இருக்கான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கிரிக்கெட்லாம் விளையாடணும் அப்படின்னா அவன் வந்து சம்மர் டேஸ் டூரிங் மை மெமரி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. சரி, மை மெமரி பேக் அப்படின்னு சொல்கிறாரு. 2 சம்மர் டேஸ்னால் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் ஒரு 20 ரன்ஸ், அந்த ரன் ஸ்கோரர் டாப் ஸ்கோரர் இவன் தான். ஏன்னா அந்தளவுக்கு இவன் வந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டுற ஒரு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த சபால்டன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த போயத்துடைய செகண்ட் 4 லைன்ஸ் பார்த்திங்கன்னா திரும்ப அகெயின் சபால்டனுடைய இப்போ பொசிஷனை சொல்கிறாங்க. இப்போ அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே பிளட்டு, அவரோட டைமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரிஃபிக்கு. அந்த மொமெண்ட் வாரில் இன்வால்வ் ஆகி பிளட்டாகவே ஸ்டெயின் ஆன மாதிரி இருக்கார். அப்புறம் அந்த ட்ரென்ச்சஸ், அந்த புதக்குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற ஒரு இதை வந்து தமிழில் வந்து அகழிம்பாங்க. அதாவது பெரிய குழி மாதிரி ஒரு டனல் மாதிரி க்ரியேட் பண்ணி சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அவன் தன்னுடைய நிலையை மாற்றி அந்த ட்ரென்ச்குள்ளே அப்படி தன் வாரில் வந்து சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி போகும்பொழுது அவனுடைய லைஃப்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கூட தான். அது வந்து அவனுக்கு வந்து டிசீஸை கூட கொண்டு வந்து விடலாம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவன் அப்படி போகும்பொழுது, அவன் கூட இருக்கும் பொழுது, நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதுலாம் ரேட்ஸ் தாங்க இருக்குது. அப்போ அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அதாவது ஒரு ஹோப் இல்லாத ஒரு லைஃப் மாதிரி இருக்குது. யங் டேஸில் அவ்வளோ ஹாப்பியாக பிரைட்டாக இருந்த என்னுடைய சபால்டன் இங்கே வார் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே இருக்கிற ட்ரென்ச்சஸ்லலாம் தன்னுடைய லைஃப்பை கொடுத்த மாதிரி இருக்கிறான். இவங்க எப்படி அவனுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் இதை ரிமைனிங் ஒரு சிஸ்டெட் அந்த 6 லைன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சபால்டனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அவரை பற்றி திங்க் பண்ணாலுமே இப்போ நோ அதர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் அவ கூட லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா வாரில் வந்து அந்த மழையிலையும் புயல்லையும் பனிலையும் குளிர்லையும் நடுங்கிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் தான் இருந்தாலும் கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஒர்க்கை தான் அவர் பண்ணுறாரு. அவர் மைண்ட் எல்லாமே அவருடைய யங் டேஸில் இருக்கிற அந்த கேர்ளை பற்றி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ வார் ஃப்ரண்ட்டில் அதை பற்றி திங்க் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட், ரொம்ப பிளாங்க் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா முந்திலாம் அதை பற்றி தான் திங்க் பண்ணுவார், நிறைய யோசிப்பான், நிறைய பேசுவான், சிரிப்பான். பட் இப்போல்லாம் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அண்ட் ஸ்லோலி ஃபில் ஹிஸ் பைப் அப்படின்னா அவங்க அந்த வாருக்காக தயாராகிற அந்த ரைஃபிளில் ஃபில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த போயத்துடைய ஓவரால் கான்செப்ட்டுங்க. சபால்டன் அப்படிங்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இப்போ வாரில் ஒரு பொசிஷனில் இருக்கார், ஒரு ரேங்க்கில் இருக்கார், பிலோ த ரேங்க் ஆஃப் த கேப்டன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவருடைய லைஃப் எப்படி இருக்குது, இப்போ 2 பேருமே சைல்ட்ஹுட் டேஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தவங்க தான். ஸோ அந்த சபால்டனை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. அப்புறம் வாரில் இருக்கிற அந்த ரியாலிட்டி, ரொம்ப சேடாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டை. ஏன்னா அந்த சபால்டன் வந்து ரொம்ப யங்காக ஃப்ரெஷ் ஃபேஸ், அப்புறம் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய பொசிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த பேட்டில் ஃபீல்ட் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி எதற்கும் துணிஞ்ச ஒரு பர்சனாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அவ்வளோ தூரம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அந்த அவர் கொடுக்கப்பட்ட ரோலை வந்து துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான் நம்ம சபால்டன் சொல்கிறாரு. என்னதான் அவருக்கும் ஒரு ஃபேமிலி, அவருக்கும் ஒரு லவ்வபிள் பர்சனாலிட்டிஸ்லாம் லைஃப்பில் இருந்தாலும், தாட் ப்ராசஸ் போனாலும் இந்த வார் தான் தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வாருடைய
க்ரூயல்ட்டிஸ். ஏன்னா யங் பீப்புளுடைய லைஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவைங்கிறத உணராமல் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சோல்ஜர்ஸை இன்வால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லாத ஒரு லைஃப்பை அந்த வார் கொண்டு போய் விடுது இல்லையா. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் லாஸை வந்து இந்த போயம் மூலயமா சிக்ஃப்ரெட் சசூன் வந்து சொல்ல நினைக்கிறாருங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் வேர்ல்ட் வார் 1ல் நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களுடைய மைண்டில் நிறைய ஹோப்ஸ் இருந்தாலும், அவங்களுடைய ஃபேமிலிஸ் மேலே மிகப்பெரிய அஃபெக்ஷன் இருந்தாலும், வார் அப்படின்னு வரும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்டோட வாரில் தான் இன்வால்வ் பண்ணி அவங்களோட லைஃப்பை வந்து லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தில் சொல்ல நினைக்கிறாரு நம்ம சிக்ஃப்ரெட் சசூன். ஸோ இதுதான் சபால்டன் அப்படிங்கிற போயத்தோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.